இப்போ சொல்ல போற அந்த 5 கொடூரமான படங்களும் லவ் பண்றவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டோடயோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோடயோ சேர்ந்து பார்க்காதீங்க. அதையும் மீறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்போ லவர்ஸ் பார்க்க கூடாத கொடூரமான படங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. 5ஆவதா நம்ம பார்க்க போற படம் கான் கேர்ள். இந்த படத்துல நிக் அப்ரம் ஏமி அப்படின்னு சொல்லப்படுற கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பைத்தியக்காரத்தனமா அதாவது வெறித்தனமா லவ் பண்றாங்க. ஆனா அவங்களோட ஆனிவர்சரி அப்போ ஏமி காணாம போயிடுறாங்க. சோ எல்லாரும் நிக் தான் இதுக்கு காரணம், இவன் தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. விசாரணையில எல்லா ஆதாரங்களும் இவருக்கு எதிராவே இருந்துச்சு. நியூஸ்ல இவர் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா ஏமி சாகவே இல்ல. இது எல்லாமே ஏமி ஒளிஞ்சிருந்துட்டு போட்ட நாடகம். அதாவது நிக்கு ஒரு பொண்ணு மேல அஃபேர் இருந்துச்சு. சோ ஏமியால அதை ஏத்துக்க முடியல. சோ அவ நிக்க பழி வாங்க முடிவு பண்ணா. அதனால பக்காவா பிளான் போட்டு அவன் எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுட்டா. அப்புறம் ஏமி ஒரு நாள் திரும்பி வந்தா. பட் அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட விக்டிம் மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. சோ நிக் கட்டாயப்படுத்தப்பட்டு ஏமி கூட வாழ வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் தினம் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து சித்திரவதை அனுபவிச்சாங்க. அதனாலதான் நீங்க இந்த படத்தை உங்க காதலன் கூடயோ இல்ல காதலி கூடயோ சேர்ந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்க விரும்புற ஒருத்தர் எப்போ வேணும்னாலும் உங்களுக்கே பெரிய எதிரியா மாறிடலாம்னு உங்களை யோசிக்க வச்சிரும். 4ஆவதா நம்ம பார்க்க போற படம் ரெடி ஆர் நோட். இந்த படத்துல கிரேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு தன்னோட கனவு வாழ்க்கை கிடைச்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கா. அதாவது ஒரு அன்பான குடும்பத்தில் இருக்கிற ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு சந்தோஷமா இருந்தா. ஆனா அவளோட வெட்டிங் நடக்கிற நைட் அவ நினைச்சது எல்லாமே தலைகீழா மாறுது. நடுராத்திரியில் அந்த பொண்ணு கிட்ட ஒரு அட்டையை கொடுத்து, இது எங்க குடும்பத்தோட பாரம்பரிய ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு, இதை நீ விளையாண்டாதான் எங்களோட குடும்பத்துல ஒருத்தியா மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சாதாரணமான விளையாட்டு இல்ல. இந்த விளையாட்டுல அவங்க துரத்திட்டு வருவாங்க. கிரேஸ் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒருவேளை அவ மாட்டிக்கிட்டானா அவங்க அவள் கொன்னுடுவாங்க. உடனே அந்த ஃபேமிலி ஆயுதங்களை எடுத்துட்டு அவள் வேட்டையாடுறதுக்கு துரத்துறாங்க. அதுவும் இது ஏதோ ஃபனான விளையாட்டு மாதிரி சிரிச்சுக்கிட்டே துரத்துறாங்க. ஆனா கிரேஸ் உடல் முழுக்க ரத்தத்தோட பயத்துல கத்திக்கிட்டே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறா. கடைசியா கிரேஸ் அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு தப்பிச்சிடுறா. அந்த குடும்பம் அந்த மாளிகை எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அவ உயிர் பொழைச்சிருந்தாலும் அவ தன்னோட அப்பாவித்தனத்தை ஒரேடியா மறந்துட்டா. சோ இதனாலதான் நீங்க உங்க லவ்வரோட இந்த படத்தை பார்க்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக போறோம்னு யோசிக்க வச்சிரும். 3ஆவதா நம்ம பார்க்க போற படம் ஃப்ரெஷ். இந்த படத்துல நோவா அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு அவ ஆசைப்பட்ட மாதிரி கனிவான அன்பான ரொம்பவும் கேரிங்கா இருக்கிற ஒரு பையன் தனக்கு கிடைச்சிட்டு தான் நினைச்சு சந்தோஷமா இருக்கா. சோ அந்த பையன் நோவாவை வீக்கெண்டுக்காக தன்னோட பிரைவேட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறான். சோ நோவாவும் ஒரு ரொமான்டிக்கான வீக்கெண்டா இருக்க போகுதுன்னு நினைச்சு அங்க போறா. ஆனா அவ அங்க தூங்கி எழுந்திருக்கும் போது பேஸ்மெண்ட்ல அவள் சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ அவ நினைச்ச எல்லாமே அப்படியே தலைகீழா மாறுது. அவ ஸ்டீவ் அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவன் ரொம்பவும் பயங்கரமானவன். அதுவும் இல்லாம அவன் பொண்ணுங்க கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு அந்த பொண்ணுங்களை கடத்தி வித்துட்டு இருந்திருக்கான். சோ நோவா அப்பதான் புரிஞ்சுக்கிறா தான் பண்ணது பெரிய முட்டாள்தனம்னு. இப்போ அவ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. சோ இதனாலதான் நீங்க உங்க லவ்வரோட இந்த படத்தை பார்க்க கூடாது. ஏன்னா இது நீங்க விரும்புற ஒருத்தரை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்க வச்சிரும். 2ஆவதா நம்ம பார்க்க போற படம் ஜெனிஃபர்ஸ் பார்ட்டி. இந்த படத்துல ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு அவ படிக்கிற ஸ்கூல்லயே ரொம்பவும் பிரபலமானவளா இருக்கா. சோ எல்லா பசங்களும் அந்த பொண்ணை லவ் பண்றாங்க. அதுவும் இல்லாம அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ரொம்பவே பிரபலமாகணும்னு ஆசைப்படுற ஒரு சிங்கிங் குரூப் அவங்களோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கணும்னு சொல்லி இந்த ஜெனிஃபர் அப்படிங்கிற பொண்ணை சாத்தானுக்கு பழி கொடுக்கறாங்க. பட் எதிர்பார்க்காத விதமா அந்த சடங்கு ஃபெயிலியர் ஆயிடுது. சோ ஜெனிஃபர் திரும்பவும் உயிரோட வந்துடுறா. ஆனா சாதாரணமா வரல. அவளோட உடம்புல சாத்தான் இருக்குது. சோ இப்போ அவளோட பசிய போக்குறதுக்காக எல்லா பசங்களையும் தன்னோட அழகுல மயக்கி அவங்கள கொடூரமா வேட்டையாடி சாப்பிடுறா. அதுவும் முக்கியமா தன்னை இந்த மாதிரி மாத்தினவங்களை கொடூரமா கொன்னு சாப்பிடுறா. பட் இது எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்ட் நீடி அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு கவனிச்சுட்டு இருக்கா. சோ ஒரு கட்டத்துல அவள் நிறுத்துறதுக்காக நீடி ஜெனிஃபரை கொல்ல வேண்டியதாயிடுது. இது வெறும் ஹாரர் படம் மட்டும் இல்ல. இது காதல் பொறாமை எல்லாம் கலந்த ஒரு கொடூரமான படம். சோ இதனாலதான் நீங்க இந்த படத்தை லவர்ஸோட பார்க்க கூடாது. ஏன்னா அழகு நம்ம கண்ணை மறைச்சிடும். சோ அந்த அழகுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை யாருமே பாக்குறது இல்ல. இது ஆண் பெண் எல்லாருக்கும் பொருந்தும். கடைசியா நம்ம பார்க்க போற படம் The Invisible Man. இந்த படத்துல சிசிலியா அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு தன்னை ரொம்ப வருஷமா கண்ட்ரோல் பண்ணி குறும்படுத்தின காதலன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த காதலன் செத்துட்டு தான் சொல்லி இவளுக்கு நியூஸ் வருது. சோ இப்போதான் இவ தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருக்கா. பட் கொஞ்ச நாள்லயே அவளோட வீட்டுல விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. காலடி சத்தம் கேக்குது. அடிக்கடி யாரோ பேசுற சத்தம் கேக்குது. பொருட்கள் எல்லாம் தானாவே நகருது. எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறா. பட் எல்லாரும் அவ பைத்தியம் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சிசிலியாக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவளோட காதலன் மறைஞ்சு போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு இன்னும் அவளை கண்ட்ரோல் பண்ணி கொடுமைப்படுத்த நினைக்கிறான்னு அவளுக்கு தெரியும். இது பார்க்க பேய் படம் மாதிரி இருந்தாலும் இது கொடூரத்திலிருந்தும் கட்டுப்பாட்டிலிருந்தும் தப்பிச்சு உயிர் வாழ்றதுக்காக போராடுற கதை. சோ இதனாலதான் நீங்க இந்த படத்தை லவர்ஸோட பார்க்க கூடாது. ஏன்னா காதல் அழிஞ்சாலும் அதோட நிழல் உங்களை நிம்மதியா வாழ விடாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நான் இப்ப சொன்ன எல்லா படத்தையும் நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்ல பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா பாருங்க. அப்புறம் உங்களுக்கு லவ் மேல இருக்கிற ஆசை சுத்தமா போயிடும். அப்புறம் நிம்மதியா வாழலாம். இதுல எந்த மூவிஸ்லாம் ஆல்ரெடி பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.